ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டிஸ்பெக்கபிள் மீ 4. இதை டைரக்ட் பண்ண பார்த்திங்கன்னா கிறிஸ் ரெனால்ட், பேட்ரிக் டிலெக். ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மைக் ஒயிட், கென் டாரி. இது வந்து 4வது இதுவாக வருது. இதில் வழக்கம் போல் பேசுகிறவங்களாம் அதே தான். ஸ்டீவ் கேரல், கிறிஸ்டியன் மிங், பேரி காஃபின், அது மாதிரி முக்கியமான ஆளுங்களாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் வருவாங்க. அதை வந்து இவர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவார். இவரே ஒரு வில்லனாக ஃபஸ்ட் பார்ட்டில் வந்திருப்பார். இதில் வந்து ஒரு என்ன வில்லன் வராங்கன்றது தான் படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து மேக்ஸின் அண்டு வேலண்டினான்றவங்க வில்லனாக வராங்க. இந்த மேக்ஸின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்ரோச் மேனாக மாறுறாரு. அவர் வந்து ஒரு அவார்டு வாங்க வருவார். அப்போ வந்து ஒரு காக்ரோச் மேன்ன்றதை வந்து அறிவிப்பார். அப்போ காக்ரோச்சோட இதில் பவர்லான்னு சொல்லுவார். ஸோ இப்போ வந்து இந்த குரு வந்து அந்த காக்ரோச் மேனோட ரிவெஞ்சை வந்து எப்படி தகர்க்கிறாருன்றது தான் அந்த வேலண்டினான்றவங்களோட 2 பேரோட இதை. ஸோ இதில் வந்து வழக்கம் போல் குரு, லூசி வந்து ஒரு குழந்தை இருக்கும். அவர் குருவோட ஜூனியர். அவர் வந்து குரு டார்ச்சர் பண்ணினே இருக்கார். ஸோ மார்கா, எடித் அண்ட் ஆக்னஸ்லாம் இருக்காங்க. இவங்க இந்த ஃபேமிலி குரூப்பை வந்து அவங்க டபுளோ வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போவார். மேஃப்ளவர்ன்ற டவுனுக்கு சேஃப் ஹவுஸில் அவங்கள இட்டுன்னு போய் வைப்பார். மினியன்ஸும் அதே மாதிரி சேஃப் ஹவுஸில் வைப்பார். ஆனால் அதையும் மீறி இந்த காக்ரோச் மேன் வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி அவங்கள வந்து தாக்குறாங்கன்றது தான் படத்தோட கதை. இது வந்து இதான் கதை. ஆனால் திரைக்கதையாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மினியன்ஸோட கெலாட்டா, அப்புறம் இந்த குருவோட குழந்தை அவங்க இது பண்ணுற கலாட்டா, இந்த காக்ரோச் மேனும் இந்த வேலண்டினும் எப்படிலாம் வந்து இது பண்ணுறாங்க, சூப்பராக இருந்தது. இந்த லூசியோட இவங்களுக்கெலாம் வந்து ஒரு வேலை மாதிரி கொடுப்பாங்க. இந்த குரூக்கு வந்து சேல்ஸ்மேன் வேலை, இந்த லூசிக்கு வந்து பியூட்டிஷியன் வேலை. அதில் வந்து சில கெலாட்டாலாம் பண்ணுவாங்க, அந்த ஹேர் இதெல்லாம் பண்ணுறதுலாம். ஸோ இது சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு, சில சீன்ஸ் ஸ்லோவாக போச்சு. இந்த மினியன்ஸ் பண்ணுற கெலாட்டா இதுவே இல்லை, எல்லே இல்லை, செம காமெடியாக இருந்துச்சு. 3D வித் 3D எஃபெக்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு ஃபைட் போடுவாங்க அப்படின்னு பட முடியும். அந்த வில்லனும் குருவும் ஃபைட் போடுவாங்க. இது 3D எஃபெக்ட்ஸில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மற்றபடி இது வந்து ஃபஸ்ட்டு பாட்டு என்ன தான் இருந்தாலும் டச் பண்ண முடியாது. செகண்ட் பார்ட் சுமாராக இருந்துச்சு. ஆனால் தேர்டு பார்ட்டு மீடியமாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் சுமாராக இருந்துச்சு. தேர்டு வந்து கொஞ்சம் போர் அடிச்சுது ஃப்ரெண்ட். இந்த மைக்கேல் ஜாக்சன், இந்த பபுள் வில்லன்லாம் வந்து போர் அடிச்சுது. ஆனால் ஃபோர்த்து பார்ட் வந்து செகண்ட் பார்ட் லெவலுக்கு இருந்துச்சு. தேர்ட் பார்ட் மாதிரி மோசமாக இல்லை. ஃபோர்த் பார்ட் வந்து செகண்ட் பார்ட் லெவலில் இருந்துச்சு. இந்த பியூட்டி பார்லர் சீனு, அப்புறம் இந்த மினியன் சீன்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் சும்மா ஓகே பட் போர் அடிக்காமல் போச்சு. இந்த ஹேர் கலர் பண்ணுறது அதெல்லாம் வந்து பியூட்டிஷியன்து. ஸோ ஓரளவுக்கு ஓகே தான் இந்த படம். ஸோ இதை நீங்கள் வந்து 3D எஃபெக்ட்டுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படம் வந்து 3D எஃபெக்ட்டு, இந்த ஒரு குழந்தை சும்மா இது பண்ணுறது அதெல்லாம் ஓகே. இந்த மேஃப்ளவர் டவுனில் போயிட்டு இவங்க பண்ணுற கலாட்டா தான் படம் வந்து ஃப்ரெண்ட். இது வந்து எப்படி சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஃபஸ்ட் பார்ட் மாதிரி ஒரு சுமாரான படமாக வேணால் சொல்லலாம். பார்க்குறவங்க 3D எஃபெக்ட்ஸ்க்காக ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.